வாங்க, இது காலையில் எடுத்த வீடியோ. சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு மசாலா அரைச்சி வச்ச குருமாங்க இட்லிக்கு. மசாலா ஒன்றும் இல்லை, இந்த தேங்காய் சட்னிக்கல்ல, இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க எப்பவும் போல். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் வணக்கிட்டு அந்த மசாலா அரைக்கில் 2 வரமிளகா போட்டுக்கோங்க. நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நல்லா வணக்கி விட்டு அந்த மசாலாவையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருந்து அதுக்கு ஒரு தாளிப்புன்னு கொடுத்தாச்சுங்க. நேற்று ஆட்டின மாவு காலையிலே எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து புளிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது நம்ம இட்லி. ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கணும் மாவாட்டுறதெல்லாம் பாருங்கள். பையனுக்கு மட்டும் 4 இட்லி ஊற்றிட்டு 2 இட்லி தான் சாப்பிட்டான். 2 இட்லியும் கூட சாப்பிடல, ஒரு இட்லி தான். இதுக்கு 3 டிஷ்ஷு வேறு செஞ்சாச்சுங்க. தக்காளி சட்னி உனக்கு பிடிக்கும், தக்காளி சட்னி கொஞ்சோன்னு, சாம்பார் உருளைக்கிழங்கு குருமாவாட்ட, தேங்காய் சட்னிங்க. அவ்வளோதான். எப்படியோ கொடுத்தாச்சு. அதில் 1 இட்லி தான் உள்ளே போயிருக்குது. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். டாடா பாய்.